முண்டன் திருநீரு அணிந்து மூவிலைச் சூலமேந்தி திறந்து வைக்கும் கண் மூன்றில் தீப்பொறி பறக்க நின்று திற்பரப்பு அருவிக்கரையில் வீற்றிருக்கும் ஈசனே தீர்க்கும் என் வினைகளை எல்லாம் கோவிந்தா கோபாலோ. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலாத் தலமான திற்பரப்பு அருவியின் அருகிலேயே அமைந்துள்ள திற்பரப்பு மகாதேவர் கோயில், திற்பரப்பு மகாதேவர் டெம்பிள் வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சிவத்தலமாகும். இக்கோயில் குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. 1. ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் சிவாலய ஓட்டம். 3ஆம் தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் மேற்கொள்ளும் புகழ்பெற்ற சிவாலய ஓட்டம். தத்துவத்தில் வழிபடப்படும் 12 சிவாலயங்களில் இக்கோயில் 3வது தலம் ஆகும். மூலவர் இங்கு இறைவன் மகாதேவர், வீரபத்திரர் மற்றும் ஜடாதரர் ஆகிய திருநாமங்களால் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். தக்ஷனின் யாகத்தை அழித்த வீரபத்திரர் தன் உக்கிரம் தணிந்து இங்கு நதிக்கரையில் தியானத்தில் அமர்ந்ததாக தொன்மம் கூறுகிறது. 2. அதிசயங்களும் சிறப்புகளும். மேற்கு நோக்கிய சன்னதி. பொதுவாக சிவன் கோயில்கள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். ஆனால் இந்த ஆலயம் விதிவிலக்காக மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. விலகியிருக்கும் நந்தி. உக்கிர வடிவில் இருக்கும் சிவபெருமானின் நேர்பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் கருவறைக்கு நேரே இருக்க வேண்டிய நந்தி பகவான் சற்று விலகி வடக்கு நோக்கி தனி சன்னதியில் அமர்ந்திருப்பது இத்தலத்தின் மிக அரிய அமைப்பாகும். ஜுரதேவர் சன்னதி. இங்கு உக்கிரம் தணிக்கும் அமைப்பாக ஜுரதேவர் ஜ்வாரா தேவா வழிபடப்படுகிறார். அருவியின் குளிர்ந்த சாரல் இந்த உக்கிரத்தை தணிப்பதாக ஐதீகம். 3. வரலாறு மற்றும் கட்டிடக்கலை. பழமை. இக்கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மன்னரான கோக்கரணந்தடக்கன் மற்றும் 9ஆம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அமைப்பு கேரள பாணி கட்டிடக்கலையை ஒட்டி சரிவான கூரைகளும் செப்புத் தகடுகளால் வேயப்பட்ட வட்ட வடிவ கருவறையும் ஸ்ரீகோவில் கொண்டு இந்த ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் 4புறமும் உயரமான கருங்கல் மதில்களால் சூழப்பட்டுள்ளது. உபசன்னதிகள். இக்கோயில் வளாகத்தில் பார்வதி தேவி, கணபதி, முருகன், கிருஷ்ணர், சாஸ்தா, பத்ரகாளி மற்றும் ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. வழிபாட்டு முறை. பக்தர்கள் இக்கோயிலுக்குச் செல்லும்போது முதலில் அருகில் உள்ள கோதையாற்றின் திற்பரப்பு அருவியில் புனித நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் வந்து இறைவனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். 4. அமைவிடமும் நேரமும். அமைவிடம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும் கோதையாற்றின் கரையில் அமைந்துள்ளது. தரிசன நேரம். காலை 5 மணி AM முதல் நண்பகல் 12 மணி PM வரை. மாலை காலை 5 மணி PM முதல் காலை 8 மணி 30 நிமிடங்கள் PM வரை. முண்டன் திருநீரு அணிந்து மூவிலைச் சூலமேந்தி திறந்து வைக்கும் கண் மூன்றில் தீப்பொறி பறக்க நின்று திற்பரப்பு அருவிக்கரையில் வீற்றிருக்கும் ஈசனே தீர்க்கும் என் வினைகளை எல்லாம் கோவிந்தா கோபாலோ.